தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ மிகவும் 21 அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்து பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவு உணர்த்தும்படி இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த இடத்துல தானியேல் ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே அவன் ஜெபத்தை முடிக்கிறதுக்குன்னே ஆண்டவர் பதில கொடுக்குறார். ஜெபத்தை முடிக்கிறதுக்குன்னே அதில் பதில் அவனுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன், ஆண்டவருக்கு பிடிச்சவன். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த உபவாச ஜெபத்துல கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நம்மளை பிடிக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம் பாருங்க. பிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு பொருள் செஞ்சு கொடுப்போம், சமையல் பண்ணி கொடுப்போம், நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். மற்றவர்கள் நம்மளை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் என்னென்னமோ செய்வாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நேசிக்கிறவங்க. ஆனால் நான் இன்றைக்கு கேட்குறேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஆண்டவருக்கு உங்களை பிடிக்குமா? ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்குமா? ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துற காரியத்தில் நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்களா? என் ஊழிய நாட்கள்ல நான் செஞ்ச ஆண்டவருக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்னது, ஏசப்பா என் மேல பிரியப்படணுன்றதுக்காக வெறித்தனமா அலைஞ்சவன். ஒவ்வொன்றுலையும் உங்களுக்கு என்ன, எனக்கு யாருக்குமே என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களுக்கு என்ன பிடிச்சா போதும். அதான் ஒரு தேவனுடைய ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, தேவனுடைய முகத்தை தேடுற ஒரு மனுஷனுடைய முகத்தை ஜனங்கள் தேடுவார்களாம். தேவனை பிரியப்படுத்த நினைக்கிற மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு மனுஷங்க நினைப்பாங்க. நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்த நினைங்க. நான் சொல்றேன், மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறது வீண். மனுஷனை எதுலையுமே பிரியப்படுத்த முடியாது. உங்க எல்லாருக்குமே செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா நிறைய பேர் அதுக்காகவே வாழ்றாங்க. அவங்கள சுத்தி யாரோ ஒருத்தரை நினைச்சிட்டு அவங்க கோவப்பட்டுறக்கூடாது, அவங்க அப்படி பண்ணிடக்கூடாது, அவங்கள ஐஸ் வச்சு அவங்கள இது பண்ணி அவங்கள தாஜா பண்ணி அவங்கள பிரியப்படுத்துறதுலயே இவங்க இருப்பாங்க. சமையல் பண்ணி கொடுப்பாங்க, அதை பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இல்ல பிள்ளைகளே, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? எந்த மனுஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஒரு நாள். ஆனா அடுத்த நாள் அவங்கள பிரியப்படுத்த முடியாது. ஆனா ஆண்டவரை பொறுத்தளவில் அப்படி இல்லை. நீங்க டெய்லி பிரியப்படுத்தலாம். கர்த்தரை ஒரு தேவனுடைய பிள்ளை பிரியப்படுத்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லாவற்றிலையும் ஆண்டவரை பிரியப்படுத்த நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதான் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். வாலிப தம்பி தங்கச்சி, யாரையோ பிரியப்படுத்த நினைக்கிறியப்பா, யாரையோ பிரியப்படுத்த நினைக்கிறீங்க.
நீங்கள் வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயம், எத்தனை ஆப்ஸ் இல்லை, அந்த டிக்டாக்கு இன்னும் நிறைய நிறைய இருக்குல்ல. எல்லாருமே வந்து ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, தனக்கு லைக்ஸ் இல்லைன்னா தன்னை ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறதுக்காக, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக என்னென்ன செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய லாபம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மனுஷனை சந்தோஷப்படுத்த, மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிற எல்லாருடைய முடிவும் அந்த மனுஷன் அவங்கள காயந்தாங்க படுத்துறாங்க. அந்த மனுஷனால தான் நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களால தான் நமக்கு ரொம்ப பிரச்சனைன்ற மாதிரி அந்த மனுஷன் தான் அவங்கள ரொம்ப காயப்படுத்துறாங்க. அதனால மனுஷனுக்கு செய்யுங்க, அதை தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப ஓவரா அவங்கள பிரியப்படுத்த நினைக்காதீங்க. கர்த்தரை இப்போ கேட்குறவங்கள பார்த்து யாராவது ஒருத்தர் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சீங்களா? நான் இதை செய்கிறேன், கர்த்தர் பிரியப்படுவாரா, ஆண்டவருக்கு பிடிக்குமா கேட்டிருக்கீங்களா? நான் அப்படி நான் நிறைய செஞ்சேன் அப்படின்னு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். உண்மையிலே கண்ணாடிக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் நின்றுட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை ஆண்டவரத்தில் அப்படி தான் கேட்பேன், ஆண்டவரே இது அழகாக இருக்காப்பா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா, நீங்கள் இதில் மகிமைப்படுறீங்களா கேட்டிருக்கிறேன். நான் இதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அற்புதம் வந்துருச்சு. நான் வந்து ஆரம்ப ஊழியத்தில் எனக்கு ஒரு நாள் இரவில் வந்து நான் தனியாக ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அந்த ரூமில் வந்து எனக்கு கேஸ் இருந்துச்சு, நானே சமைச்சு சாப்பிட்ருந்தேன். திடீர்னு கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. எனக்கு தண்ணி, சுடு தண்ணி குடிக்கணும், மற்ற தண்ணி குடித்தா அந்த நாளில் வந்து எனக்கு ஒத்துக்கலை. எனக்கு தொண்டை ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுனால சுடு தண்ணி குடிக்கணும். என்னுடைய வீட்டில் வந்து கேஸ் காலி ஆயிடுச்சு, சுடுதண்ணி இல்லை. சரி அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து இறங்கி பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் எங்கேயுமே கடை இல்லை. கடையை தேடி 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 கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இரவு 10 மணிக்கு ஒரு சுடுதண்ணிக்காக, ஏன்னா பக்கத்து வீட்டிலலாம் கேட்க முடியாது. நான் ஒரு அன்னைக்கு பேச்சுலரு பாஸ்டரு, சரி அப்படி கேட்குற அளவுக்கும் யாரும் பக்கத்தில் இல்லாமல் இருந்தாங்க. அன்னைக்கு விசுவாசிகளும் பெருசாக இல்லையே, கொஞ்சம் பேர் தானே இருந்தாங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நைட்டு 10 மணிக்கு நடந்து 2 கிலோமீட்டரில் ஒரு ஜங்ஷனில் போய் அங்கே ஒரே ஒரு பேக்கரி மட்டும் நைட்டு திறந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நான் ரிட்டன் நடந்து வரும்போது அந்த ரோடு முழுக்க தேவ சமூகத்தில் எனக்கு பொருள் வேணும்னு அழுததை விட, ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எதுனாலும் நீங்கள் தான் எனக்கு செய்யணும், ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பைக்கில் நான் வந்து ஓட்டிகிட்டே சத்தம் போட்டு ஜோம் பண்ணிகிட்டே போவேன்ப்பா. எத்தனை நாள் தான் நான் நடந்துட்டு இருக்கிறது, நடக்கிற காலம் மாதிரி பைக்கில் போகிற ஒரு காலம் வரும். எனக்கு பணம் கொடுத்து பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த 2 கிலோமீட்டரும் நடந்து ஜோம் பண்ணிகிட்டே வரேன். ஒரு 2 நாள் இருக்கும். ஒரு 2 நாள் இருக்கும்போது எங்கள் திருச்சபையில் ஒரு அம்மா, என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு அம்மா ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து அந்த ஒரு ஷோரூமுடைய பேரை சொல்லி, ஒரு வண்டியினுடைய ஷோரூம் பேரை சொல்லி அந்த ஷோரூமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி நானும் வந்து அந்த ஷோரூம் போகிறேன். ஷோரூம் போன உடனே அந்த வாசல்லேருந்து ஒருத்தர் வராரு. என்னை வந்து பார்த்தாரு. நீங்கள் அப்படின்னு கேட்டார். அம்மா வர சொன்னாங்க அப்படின்னா. உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் பென்ஸ் அப்படின்னு. அவங்க கொடுத்த வரவேற்பு அப்படி வரவேற்பு. சார் வாங்க சார், உள்ளே வாங்க சார். அவங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, வாங்க சார் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு சோஃபாவில் என்ன உட்கார வச்சுட்டு, சார் வண்டியை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது, வண்டியை பார்த்துடலாமா? ஆமாம் சார், உங்களுக்கு வண்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். எனக்கு உடனே தெரிஞ்சிச்சு, ஓ ஸோ இவங்க நமக்காக ஒரு வண்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உள்ளே போய் அப்போ வந்து இந்த பேஷன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு வண்டி, ஹீரோ ஹோண்டாவில் பேஷன் ப்ளஸ், எனக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நானும் சரி ஒரு வாரம் தாண்டி எதோ கொடுப்பாங்களா தெரியும், மாதம் நம்ம அவங்க ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் மாதம் நம்ம கட்ட வேண்டியதோ அப்படின்னு பல யோசனை ஓடுது.
அவங்க வண்டி சாவியை என் கையில் கொடுத்துட்டு, சார் இது உங்கள் வண்டி தான் சார், எடுத்துகிட்டு போயிருங்க சார், இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 3 நாள் தாண்டி நாங்கள் கூப்பிட்றோம், அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டேன். சார் அமௌண்ட்டு மொத்தம் கட்டிட்டாங்க சார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், என் கையில் கர்த்தர் கொடுத்த ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ₹1, ₹1 கூட கடன் இல்லை, ₹1 கூட கடன் இல்லை. மொத்த பணத்தையும் அந்த அம்மா எனக்காக, அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்க, வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு வந்துச்சு. அந்த அமௌண்ட் அப்படியே அதுக்காக செலவு பண்ணி அந்த வண்டியை எடுத்துட்டு வரும்போது ரோடு முழுக்க ஓன்னு அழுத, சத்தம் போட்டு அழுத. சே, எங்கள் அம்மா நினச்சா கூட வாங்கி கொடுத்துருக்க முடியாது. சின்ன வயசுலேயே நான் ரொம்ப ஆசைப்பட்டது 2 வீலருக்காக தான் ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையிலேயே நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தரிசனமே என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 2 வீலர் மட்டும் வாங்கிடணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய கனமான ஊழியத்துக்கு வந்ததுனால, ஆண்டவர் அவருக்கு பிரியமானவன் சொன்னதுனால, வண்டிக்காகலாம் பெருசாலாம் ஜெபம் பண்ணல. ஒரே ஒரு நாள் இரவில் அழுறேன், எனக்கு ஒரு வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு. அந்த வாரத்திலேயே எனக்கு ஒரு புது வெஹிக்கிள் ₹1 கூட செலவு பண்ணாம ஆண்டவர் என் கொடுத்ததை மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அது உனக்கு வந்துச்சு. கட்டளை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டுச்சு. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. நீங்க பிரியப்படுற மாதிரி நான் செய்யணும்ப்பா, ஆனா என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க உங்களுக்கு பிரியமில்லாதான் நான் செய்யறேன்ப்பா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை செஞ்சுட்டே இருக்கலாம். பாஸ்டர், என்னால ஏசப்பாவை பிரியப்படுத்தவே முடியல, அவருக்கு பிடிக்காதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவருக்கு பிடிக்காதான் என் வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க, தீர்மானம் எடுங்க. அப்பா, உங்களுக்கு பிரியப்படுற மாதிரி நான் செய்யணும்ப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத எதையுமே நான் செய்யக்கூடாதுப்பா. இனி வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாரு, மோல்டு பண்ணிட்டு இருக்காரு, உங்களை பயன்படுத்த போறாரு. அதனாலதான் ஆண்டவர் இத்தனை வார்த்தையை உங்க கூட பேசுறாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை பிரியப்படுத்த பிரியப்படுத்த உன்னை தூக்கி கர்த்தர் அலங்கரிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நோ ஸ்டெயின். நீ எந்த காரியத்துக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணி நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரிடத்துல, அந்த வார்த்தையை சொன்னா போதும். டேடி இந்த மாதிரி இருக்கு, டேடி இந்த மாதிரி இருக்கு, டேடி அப்படி சொன்னா போதும்பா, சொன்னா போதும். அவருக்கு சித்தமா இருக்குமே ஆனால் எந்த தடையுமே இருக்காது. உன் கையில ₹1 கூட இல்லாம இருக்கலாம், நீ 0வா இருக்கலாம், உனக்காக ஒண்ணுமே உனக்கு கையில இல்லைன்னா கூட ஆண்டவர் நினைச்சாருன்னா மொத்தத்தையும் ஒரே நாளில் ஒரே மனிதர்களை கொண்டு கூட சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஸோ ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க பிரியப்படுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா. சொல்லலாமா அப்பா பார்த்து?